இந்த படத்தை நடிக்க ஆரம்பித்தாலும் சரி, டப்பிங் எல்லா லாங்குவேஜ்லையும் டப் பண்ணி முடித்த பிறகு சரி, அது மொத்தம் 5 லாங்குவேஜ்லையும் டப் பண்ண இந்த படத்தை. ஏன்னா அந்த கேரக்டர் நம்ம பேசினா தான் நல்லாயிருக்குன்ற ஒரு ஆர்வத்தில் 5 லாங்குவேஜையும் பேச வாய்ப்பளித்த இயக்குனர் முகேஷ் குமார் சிங் அவர்களுக்கும், மோகன் பாபு சாருக்கும், விஷ்ணு மஞ்சுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதாவது இறை அருள், இறை பக்தி இதெல்லாம் குறைந்து கொண்டு போகிறதோ என்று நினைக்கும் சூழலில் இந்த மாதிரி ஒரு படம் வர்றது உண்மையிலே ஒரு மோகன் பாபு சாருக்கு எப்படி உதிச்சுதுன்னு சொல்லும்போது, தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் பிரம்மானந்தா சார் பேசினாங்க. இறைவனே இறங்கி வந்து நீ இந்த படத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னார் என்று அவர் சொன்னார். உண்மையிலே எவ்வளோ படம் எடுக்கலாம். மோகன் பாபு சார் வந்து நிறையா படம் பண்ணியிருக்காங்க, என்ன படம் வேணால் எடுக்கலாம். இது ஒரு படத்தை மக்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து சிவபக்தர்கள் மட்டுமல்ல, சிவர் மேலே பக்தி கொண்ட ஒரு கண்ணப்பா கதையை, கண்ணப்ப நாயனாரின் கதையை சொல்வது என்பது வந்து போய் சேருமான்னு கூட யோசிக்கல. அவர் முடிவு பண்ணிட்டார், பண்ணிட்டார். அதே மாதிரி விஷ்ணு வந்து ஒரு பேக் ஸ்டோரி வேணும், கண்ணப்பாவுக்கு ஒரு பேக் ஸ்டோரி சொன்னால் எப்படி இருக்கும், இமேஜினரியாக சொன்னால் கூட அது இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னு அவர் வந்து மெனக்கட்டு இயக்குனரோடு அமர்ந்து பேசி ஒரு சிறப்பாக கடைசி வந்து அவர் வந்து நடிப்பு இந்த படத்தில் மிகப்பெரிய அளவில் விஷ்ணு நடிச்சிருக்கான்னு சொல்லலாம். அதில் எல்லாருமே இந்த படத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரோட பங்கீடு இருந்தாலும் இதை வந்து ரிஸ்க் எடுத்து நியூசிலாண்டில் வந்து 120 நாட்கள் மேலே போய் படப்பிடிப்பு நடத்துவது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இதை பார்க்கும்போது நான் வந்து டப்பிங்கில் பார்த்துருக்கேன், ஹைதராபாத்தில் தியேட்டரில் போய் படம் பார்த்தேன், இன்றைக்கி ரிவ்யூ தியேட்டரில் படம் பார்க்குறேன். நான் வந்து ஒரு 5-6 முறை பார்த்தாலும் இன்று பார்க்கும்போதும் அந்த உணர்வு, அந்த டிவோஷன் கடைசியில் வந்து சிவபக்தனாக மாறிய பிறகு இறைவனை பார்த்து கல்லென்று அழைத்தவர் இன்றைக்கும் உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு சொல்கின்ற பக்தனாக மாறும்போது அந்த குழந்தைத்தனம் விஷ்ணுவிட்ட ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அந்த தாண்டவம் ஆடுற மாதிரி ஒரு சந்தோஷ தாண்டவம் அதை பண்ணும்போது அந்த உண்மையிலே நமக்கெல்லாம் கண்கள் நீர் பருகும் வர அளவுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸும் சரி,